Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. Tamil Nadu MBBS BDS counseling process, All India Quota counseling process. All India Quota counseling process registration ஆரம்பிக்குதுங்க. இந்த registration day 1லயே பண்ணணும் அவசரப்படாதீங்க. ஒன் டே தள்ளி கூட பண்ணலாம், டைம் இருக்கும். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும், லிங்க் வந்து எனேபிள் ஆகும். அப்போது இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அது தமிழ்நாட்டில் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பார்டரில் இருக்காங்க, ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் போய் நமக்கு கலந்துக்கிட்டு கிடைக்குமானா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எண்ணிக்கைகள் அதிகம், சீட்ஸ் அதிகம், 4000 சீட்ஸ் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல மார்க் வாங்கியிருக்கிற குழந்தைகள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியை, அது வந்து எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கம், மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, தஞ்சாவூர், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி, இந்த கல்லூரியில் தான் படிக்க நினைக்கிறீங்க, அந்த கல்லூரியை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்தீங்க அப்படின்னா பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு தமிழ்நாட்டில் இடம் கிடைக்குங்க. பட் பார்டரில் இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கிற குழந்தைகள் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் போனால் தெலுங்கானாவில் இடம் கிடைக்குமானா கிடைக்காது, ஆந்திராவில் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கான வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் 20,000 ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க்ல இருந்தால் தான் கிடைக்குங்க. ஓபிசி, பிசி, அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு 1 லட்சத்தில் இருக்கணும், எஸ்டி கேட்டகரிக்கு 1,50,000 இருக்கணுங்க. தெலுங்கானா போனாலும் ஆந்திரா போனாலும் 25,000 ரேங்க்குள்ள இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இல்லைனா ஸ்டேட் கோட்டால தான் நம்ம போகிற மாதிரி இருக்குங்க. இதான் உண்மை. அதுக்கான வீடியோ போட்டிருக்கோம், பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இந்த மாதிரி கர்நாடகா அப்படின்னு நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. அப்போ இதில் ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் 13 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு, பாண்டிச்சேரியில் இருக்கு, கேரளாவில் அமிர்தா இருக்கு. அப்போ இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் எப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அதிகமான ப்ரிஃபரன்ஸ், 3 லட்சத்துக்குள்ள இருந்தால் ராமச்சந்திரா கிடைக்குங்க. எல்லாருமே விரும்பி எடுக்கக்கூடிய கல்லூரி. ஃபீஸ் 30 லட்சம் வரும், 30 lakhs ஃபீஸ் வருங்க. அதுக்கடுத்து சவிதா 5 லட்சத்துக்குள்ள இருந்தால் நமக்கு 5.5 lakhsக்குள்ள இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸலண்டா இருக்கு, நல்ல கல்லூரி. ஆனால் அங்கே வந்து மெஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஹாஸ்டல் அகாமடேஷன் இருக்கும். மெஸ் வந்து நீங்கள் கேண்டீனில் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், நிறைய கேண்டீன் இருக்கும், அதில் போய் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். பட் ராமச்சந்திராக்கு ஈக்குவலாக ஒரு கல்லூரி இருக்கு அப்படின்னா அமிர்தா, அதை விட பெட்டரா கூட இருக்கு. அமிர்தாவும் 3 lakhs ரேங்க் இருந்தால் கிடைக்குங்க. ஃபீஸ் 25 lakhs ப்ளஸ் ஹாஸ்டல் 27 lakhs வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் செட்டிநாடு, எஸ்ஆர்எம். செட்டிநாடு ப்ரிஃபர் பண்ணலாம். எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் 6,50,000 கிடைச்சிருக்குங்க. ஸோ எஸ்ஆர்எம் ப்ரிஃபரன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க. பட் செட்டிநாடு நல்ல கல்லூரி தான், ப்ரிஃபரன்ஸ் குறைவா இருக்கு. பட் இங்கே ஸ்ட்ரிக்ட் அட்மாஸ்பியர் இருக்கும். அது கல்லூரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துறாங்க சார், ரொம்ப இருக்கு, நல்லா இருக்கும் கல்லூரி. பட் ஒரு ஸ்ட்ரிக்ட் அட்மாஸ்பியர், கேர்ள்ஸ்க்கெல்லாம் சேஃப்டி அப்படின்னு சொல்லி நிறைய எடுக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் எஸ்ஆர்எம் ப்ரிஃபரன்ஸ் வந்து நல்லா எடுக்கிறாங்க. பட் அங்கே என்ன காரணம் அப்படின்னா, அது நீங்கள் ஆர்ட்ஸ் கேம்பஸ், இன்ஜினியரிங் கேம்பஸ், மெடிக்கல் கேம்பஸ், டென்டல் கேம்பஸ் எல்லாம் ஒன்றே இருக்கிறதுனால, க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலர் விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல போட்டிருக்கோம். பட் எஸ்ஆர்எம்மும் செட்டிநாடும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய கல்லூரி தான். நீங்கள் 3 போடலாம் அல்லது 4 போடலாம். அதுக்கடுத்து மீனாட்சி மெடிக்கல் மிஷன். ஸோ மீனாட்சி மெடிக்கல் மிஷன் ஓரளவுக்கு லிஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜ். அது மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், விநாயகா மிஷன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 lakhs. இதெல்லாம் என்ன காரணம், ரேங்க் முன்னாடியே போயிருக்காங்க, ஃபீஸ் குறைவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இருக்குங்க. விநாயகா மிஷன் 10 lakhsக்குள்ள தான் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் 10 lakhsக்குள்ள இருக்கணும். பாரத் மெடிக்கல் காலேஜ் 10 lakhsக்குள்ள இருக்கணுங்க. பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு நிறைய பேர் பாலாஜியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பாலாஜி, பாரத் இந்த ரெண்டு ஒரே மேனேஜ்மெண்டோட குரூப்புங்க. ஏசிஎஸ், லலிதாம்பிகை ஒரே குரூப். ஏசிஎஸும் லலிதாம்பிகை ஒரே மேனேஜ்மெண்ட். பாரத், பாலாஜி, லட்சுமி நாராயணா, ஜேஆர் இதெல்லாம் ஒரே குரூப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுங்க. சத்யசாயினோட ப்ரிஃபரன்ஸ் குறைவாக இருக்கு, 13 லட்சம் வரைக்கும் கிடைச்சிருக்கு. பாலாஜி மெடிக்கல் காலேஜ் 11 லட்சம் வரைக்கும் கிடைச்சிருக்குங்க. பாரத் 10 லட்சம் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஏசிஎஸ் 10 லட்சம் வரைக்கும் கிடைச்சிருக்குங்க. விநாயகா மிஷன் 10 lakhs வரைக்கும் கிடைச்சிருக்கு. மீனாட்சி 9 lakhs வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் இங்கெல்லாம் பாருங்க ரொம்ப குறைவான. இப்போ இதெல்லாம் ரொம்ப அருமையான கல்லூரியா அப்படின்னா இதெல்லாம் புது கல்லூரிங்க. ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் போன வருஷம் ஆரம்பிச்சது, ஆனால் எடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். காரணம் ஃபீஸ் 18 லட்சத்துக்கு நான் சீட்டு தரேன் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே போய் எடுத்துடுவாங்க. லலிதாம்பிகை ஃபீஸ் குறைவு, 19 lakhs to 21 lakhs, அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ 30 லட்சம் 21 லட்சம் போது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. பட் குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியூ காலேஜஸ், 4 வருஷமான கல்லூரி, 1 வருஷமான கல்லூரி, வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு கல்லூரிகள் தாங்க. ஸோ இதனால தான் நம்ம 12, 13 கொடுத்துருக்கோம். சத்யசாய் ப்ரிஃபரன்ஸ் குறைவாக இருக்கு. அப்போ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. ஸோ நம்மளோட ஒரு பேஸில் ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ பாண்டிச்சேரியில் மகாத்மா காந்தி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிநாடு, எஸ்ஆர்எம் இந்த மாதிரி கல்லூரிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கல்லூரி மகாத்மா காந்தி. இப்போ நீங்கள் ஒரு சிலர் வந்து எனக்கு சென்னை வேண்டாம்,
இப்போ செட்டிநாடு வேண்டாம், எனக்கு ராமச்சந்திர எஸ்ஆர்எம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மகாத்மா காந்தி எடுக்கலாங்க. மகாத்மா காந்தியும் நல்ல கல்லூரி தான், 20 இயர்ஸ் ஆன கல்லூரி. விநாயகா மிஷன்ஸ் காரைக்கால் வந்து ரிமோட்டில் இருக்கிறனால ப்ரிஃபரன்ஸ் நான் குறைவாக கொடுத்துருக்கேன். பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அறுபடைவேடும் மகாத்மா காந்தியும் நியர்பை இருக்குங்க. பேஷண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும், இதில் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். லட்சுமி நாராயணா தேர்ட் பொசிஷனில் கொடுத்துருக்கோம். அடுத்தது அதுவும் 12 lakhs வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விநாயகா மிஷன்ஸ் இது 9 lakhsல இருக்கு. ரொம்ப பழமையான கல்லூரி. நான் காரைக்காலில் ஒர்க் பண்ணும் போதே இருந்த கல்லூரி, 2000 இருந்த கல்லூரி. பட் இருந்தாலும் ஏன் ஃபீஸ் வந்து குறைவாக இருக்குன்னு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு ரிமோட்டில் கொஞ்சம் இருக்கிறதுனால, பட் ஃபீஸ் குறைவு பண்ணுறாங்க. 18 lakhs 19 lakhs 20 lakhs அந்த மாதிரி இருக்கிறதுனால ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ், பட் இதுவும் பொதுவான ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்குதுங்க. அடுத்தது அதர் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்பயாசிஸ் புனே வந்து பயங்கர உமன்ஸ் காலேஜ் ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கல்லூரி. ஹெக்டே கேஎஸ் ஹெக்டே வந்து 1,50,000 தான் கிடைக்குங்க. 1,50,000. ஜேஎஸ்எஸ் மைசூர் 1,20,000 இருக்கணுங்க. நல்ல கல்லூரி ஜேஎஸ்எஸ் மைசூர். தமிழ்நாட்டில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஈக்குவலண்டாக ரேங்க் வருது அப்படின்னா இங்கே ஜேஎஸ்எஸ் மைசூரில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜேஎஸ்எஸ் மைசூரில் போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அருமையான கல்லூரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். கேஎஸ் ஹெக்டே அருமையான கல்லூரிங்க, அது 3வது ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்கோம். 1,50,000 இருக்கணும். எஸ்டியூ மெடிக்கல் காலேஜ், எஸ்டியூ மெடிக்கல் காலேஜ் எதனால் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எஸ்டியூ வந்து ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். 17 lakhs அந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கணும். எஸ்டியூ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பழைய கல்லூரி மாதிரி தெரியும், பட் ஃபீஸ் குறைவான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 2 lakhs தான் எஸ்டியூ கிடைக்கும். அமிர்தா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ 2,69,000 அந்த மாதிரி முடிஞ்சிருக்குங்க. ஈவன் சென்னை ராமச்சந்திரா விட அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். காரணம் எக்ஸலன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. அப்போ அமிர்தா அதிகமாக ப்ரிஃபர் பண்ண கல்லூரியாக இருக்குங்க. சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் 2 இருக்குங்க. சித்தார்த்தா தும்கூர் அண்ட் சித்தார்த்தா டிபெகோர். இந்த சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் நிறைய ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. 2,93,000, 2,28,000, 3,65,000. இது டிபெகூர் அண்ட் தும்கூர் பார்த்தீங்கன்னா தும்கூர் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ். உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் மாறும். பார்த்தீங்கன்னா மேபி எஸ்டியூ கூட முன்னாடி கொடுக்கலாம், எஸ்டியூடைய ப்ரிஃபரன்ஸ் முன்னாடி கொடுக்கலாம், ஆனால் ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருக்கும். அப்போ எஸ்டியூ வந்து ஒரு நல்ல கல்லூரி தான், பட் ஒரு பழமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. ஒரு சிலர் பிடிக்கிறதுனா ஒரு சிலருக்கு பிடிக்குது. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இது கர்நாடகா ஸ்டேட் நமக்கு தெரிஞ்ச கல்லூரியை நமக்கு சாய்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி நிறைய கல்லூரிகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பாருங்க, என்னென்ன ரேங்க் போயிருக்குன்னு பாருங்க. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபேக்டர் ஃபீஸுங்க. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தாலுமே ஃபீஸ் அதிகமாக இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீடியமாக இருக்கு, ஃபீஸ் குறைவாக இருக்கு. அப்போ இந்த புது கல்லூரியெல்லாம் ஃபீஸ் குறைவாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அப்போ உங்கள் விருப்பம் என்ன அப்படின்னு பார்க்கணும், உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் என்னன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஆர்டர் தான் ஃபைனல் கிடையாது. இது ஒரு நீங்கள் ஒரு பேசிக் இதாக எடுத்துக்கங்க, இந்த டீட்டெயிலை யூஸ் பண்ணிக்கங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஆர்டரை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம ஒரு மெத்தடாலஜியில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், காலேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, உங்களுடைய ரேங்க் எப்படி இருக்குது, அப்போ இந்த பேஸ் பண்ணி நீங்கள் காலேஜை சாய்ஸ் ஆர்டர் பண்ணணும். அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி பண்ணும்போது ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதே நேரத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும், உங்களுக்கு அஃபோர்டபுளான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்து நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி சாய்ஸ் ஆர்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.